Trust takes years but seconds to break. ஒருவரை நம்புவதற்கு மாதங்கள், சில நேரங்களில் ஆண்டுகள் கூட எடுக்கலாம். ஆனால் அந்த நம்பிக்கையை உடைக்க சில வினாடிகள் போதும். ட்ரஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்பின் ஃபவுண்டேஷன். அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், லவ்வாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம். நம்பிக்கை இருந்தால் மனிதர்கள் நிம்மதியாக இருப்பார்கள். ஆனால் ட்ரஸ்ட் என்பது ஒரே நாளில் உருவாகாது. சிறிய ஆக்ஷன்ஸ், சிறிய ஆனஸ்டி, சிறிய கான்சிஸ்டன்சி இவையெல்லாம் சேர்ந்து ட்ரஸ்டை உருவாக்குகின்றன. அதனாலதான் ஒரு பொய், ஒரு பெட்ரையல், ஒரு broken promise பல வருட நம்பிக்கையை உடைத்து விடுகிறது. சைக்காலஜியில் ட்ரஸ்ட் என்பது எமோஷனல் சேஃப்டியுடன் தொடர்புடையது. ஒருவரை நம்பும் போது எங்களுடைய மனம் அவர்களுடன் பாதுகாப்பாக உணர்கிறது. அந்த சேஃப்டி உடைந்தால் மீண்டும் ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுவது மிகவும் கஷ்டமான ஒன்று. நம்பிக்கை என்பது கண்ணாடி மாதிரி. அது உடைந்த பிறகு மீண்டும் ஒட்டலாம், ஆனா உடைந்த தடங்கள் இருக்கும். அதனால் உங்களை நம்புறவர்களுடைய நம்பிக்கையை மதியுங்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் அவர்களுடைய ட்ரஸ்ட். இந்த கேள்வியை உங்களிடம் கேட்டு பாருங்கள். நீங்கள் இந்த கேள்வியை உங்களிடம் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு உண்மையாக இல்லாதவர்களை கண்மூடித்தனமாக நம்பி உங்களை காயப்படுத்தி இருக்கிறீர்களா? மனதில் 1000 குழப்பங்கள், கேள்விகள் இருக்கும். இன்றிரவு நிம்மதியாக தூங்குங்கள். உங்களுக்கு உண்மையாக இருப்பவர்களை நீங்களும் நம்புங்கள், அவர்களுக்கும் உண்மையாக இருங்கள். This is Mind Voice Podcast. Trust is learned slowly and lost quickly. உங்களுடைய வாழ்க்கையில் ட்ரஸ்ட் பற்றி நீங்க கற்ற மிகப்பெரிய பாடம் என்ன? கமெண்ட் பண்ணுங்க.